2வது நாள் கோவில் திருவிழா கிளம்பிட்டோங்க. வீடியோ எடுக்கிறேன் கேஷுவலா இருந்துச்சுன்னா, என் பையன் எப்படி கேமராவே பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு குதிரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கையிலே வந்துரும். அதுக்காகவே நாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இங்கே ரோட்டு மேலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டோங்க. இந்த வழியா தான் வந்து குதிரை போகும். அதனால நம்ம முன்னாடியே பார்த்துரலாம் அப்படின்றக்காக இங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் போகையிலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோங்க. அதே போய் உட்காந்து அந்த கோவில்லேயே சாப்பிட்டாச்சுங்க. நாங்க போன கொஞ்ச நேரத்திலேயே குதிரை வந்துருச்சுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பட்டாசுலாம், வான வேடிக்கை எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. வெடி போடவும் என் பையன் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. அதனால அவர கொஞ்ச நேரம் அங்கிட்டு தள்ளி கொண்டு போய் வச்சு வெடிலாம் போட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் கோவில்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்தோம். இந்த நேத்து மாதிரியே தாங்க இன்னைக்கும். ஃபர்ஸ்ட்டுலாம் இந்த கொடையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அம்பலஹாரர், அப்புறம் குதிரை அதே நேத்து நடந்த அதே ஃபார்மேட் தாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே பேச்சியம்மன் கோவில் இருக்கும். இது வந்து சாத்தையனார் பெரிய கோவில். அதுக்கு முன்னாடியே இந்த ஆர்ச்சுக்கிட்டே இந்த பேச்சியம்மன் கோவில் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு குதிரையை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. நேற்று மாதிரியே அதே பசங்க வந்து டான்ஸ் ஆடி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குடை வந்துச்சு. அதுக்கப்புறம் கோவில் அம்பலஹாரர் அவங்க எல்லாருமே வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் சிலையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கள்ல, அவங்க வந்து பெண் சிலை எல்லாமே கொண்டு போய் பேச்சியம்மன் கோவில்கிட்ட வந்து இறக்கி வச்சுருவாங்க. மித்த சிலை எல்லாமே வந்து பெரிய கோவிலுக்கு வந்து போகுங்க. அதுக்கப்புறம் குதிரையும் வந்துருச்சு. பொது குதிரை வந்ததுக்கப்புறமா அதை வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் 2வது குதிரை வந்து அந்த குதிரைக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்கங்க. இது எதுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு எனக்கு வந்து சரியாக தெரியலை. ஆனால் நாங்கள் ஒரு 3 வருஷமாக போய் பார்த்துட்ருக்கோம். 3 வருஷமாகவே இதே இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டி இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த குதிரை மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா குதிரையுமே கொண்டு வந்து இந்த மாதிரி தாங்க இந்த இடத்துல நிப்பாட்டி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. நான் உங்களுக்கு வந்து இது எதுக்கு இப்படி நிப்பாட்டி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து பெரியவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு என்னென்னு உங்களுக்கு நான் வந்து அதோட வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லா குதிரையுமே அப்படியே வரிசையாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரையும் வந்து குதிரை வந்துட்டு தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா குதிரையுமே வந்து வரிசையாக நின்றுச்சு. குதிரை வந்து முடிக்கிறதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் இருட்டிருச்சுங்க. நல்லா 15 நாள் கோவில் நாள் வச்சு விரதம் இருந்துட்டு இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து சூப்பராக நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுட்டு தாங்க குதிரை தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் குதிரை வந்து கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் பொது குதிரை வந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் 2வது குதிரை, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு குதிரையை வந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த குதிரை வந்து கிளம்பும்போது நம்ம ஏதாச்சும் வந்து நேர்த்திக்கடன் சாமிகிட்ட நேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாமிகிட்ட வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே ஐயனார் வந்து அதை நடத்தி வைப்பாருன்னு கண்டிப்பாக